கர்த்தருடைய பிள்ளைகளை யாக்கோபின் தேவனை உயர்த்தி அறிக்கை செய்வோமாக. ஆபத்து நாளிலே கர்த்தர் எனது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் எனக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. சங்கீதம் 20:1. சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சங்கீதம் 46:7. நான் என்றென்றைக்கும் யாக்கோபின் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். சங்கீதம் 75:9. யாக்கோபின் தேவனே, உம்முடைய கண்டிதத்தினால் ரதங்களும் குதிரைகளும் உறங்கி விழுந்தது. சங்கீதம் 76:6. என்னுடைய பலனாகிய தேவனை கெம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரிப்பேன். சங்கீதம் 81:1. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே, செவிகொடும். சங்கீதம் 84:8. கர்த்தர் பார்க்கிறார், யாக்கோபின் தேவன் கவனிக்கிறார். சங்கீதம் 94:7. யாக்கோபின் தேவனை என் துணையாக கொண்டிருந்து என் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிற நான் பாக்கியவான். சங்கீதம் 146:5. நான் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவேன். அவர் தமது வழிகளை எனக்கு போதிப்பார். நான் அவர் பாதைகளில் நடப்பேன். ஏனெனில் சீயோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். ஏசாயா 2:3. நான் தேவனிடத்தில் தயவு பெற்றபடியினால் யாக்கோபின் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை கட்டுவேன். அப்போஸ்தலர் 7:46.